ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஷார்ட்கட் பேட்சோட டெஸ்ட் நம்பர் 11. ஓகேவா, 11வது டெஸ்ட்டு ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் வந்து நம்ம ஆன்சர் கீ அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த டெஸ்ட்டில் என்னென்னலாம் நம்ம கவர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, 9ஆம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகம், அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்ட்டில் ஐஎன்எம்மில் அதாவது 12th ஹிஸ்ட்ரியில் ஒரு 5லேருந்து 8 வரைக்கும், 5வது பாடத்துலேருந்து 8வது பாடம் வரைக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மேக்ஸில் வந்து பார்த்தோம்னா மென்சுரேஷன் அளவியலில் 2 டைமென்ஷன் மட்டும் 2D மட்டும் இதில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த டெஸ்ட்டில் வந்து நம்ம 3D வந்து கொடுக்கலாம். ஏன் வந்து இதை 2 டைம் கொடுத்துருந்தேன், ஆல்ரெடி தான் முடிஞ்சு போச்சு அப்படின்னா, இது அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா, அதனால தான். ஸோ இதை வந்து நம்ம ஆன்சர் கீ வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், கான்பூர் சதி வழக்கு டேஸ் ஆண்டு தொடரப்பட்டது அப்படின்னா 1924ஆம் ஆண்டு தொடரப்பட்ட ஒரு வழக்கு தான் இந்த கான்பூர் சதி வழக்கு. இந்த மாதிரியான சதி வழக்குகள் எல்லாமே கம்யூனிசம் தான். ஓகேவா, கம்யூனிஸ்ட்னால் ஸோ சங்கங்கள் வந்து நிறைய உருவாகியிருக்கும். ஸோ அதனால் பிரிட்டிஷ்னால் போடப்பட்ட வழக்குகள் தான் கான்பூர் சதி வழக்கு. ஸோ அடுத்தது 1929 பாருங்களேன். ஸோ அது வந்து மீரட் சதி வழக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது சிங்காரவேலருடன் தொடர்பான சிங்காரவேலர் தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு பார்த்தோம்னா, 1860ஆம் ஆண்டு மதராஸில் பிறந்தவர், கரெக்டு தான். ஸோ இளமை காலத்தில் புத்த மதத்தை தழுவியவர், அதுவும் கரெக்டு. அதே மாதிரி திருவிக்காவுடன் இணைந்து தென்னிந்தியாவில் பல சங்கங்களை தோற்றுவித்தவர். ஏன்னா சங்கங்கள் அப்படின்னாலே அதில் திருவிக்காவும் முக்கியமாக வந்துடுவார், ஒரு பொது உரிமைவாதி அப்படின்னே சொல்லலாம். திருவிக்காவுடன் இணைந்து தென்னிந்தியாவில் நிறைய சங்கங்களை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் சிங்காரவேலர் ஆன்சர் பண்ணலாம். ஸோ அடுத்தது பாருங்களேன், 1920 மே 1 முதல் உழைப்பாளர் தினத்தை முதலில் கொண்டாடினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே கரெக்டு தான். மே 1 அப்படின்றது உழைப்பாளர் தினம்தான். முதலில் கொண்டாடியவர் யாருன்னா சிங்காரவேலர் தான் கொண்டாடினார். ஆனால் வருஷம் அப்படிங்கிறது 1923 மே 1 அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான ஆன்சரு. ஸோ அடுத்தது, தொழில் தகராறுகள் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அப்படின்னா 1928. ஸோ அடுத்தது பாருங்கள், பகத்சிங் தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு பார்த்தோம்னா, பஞ்சாப் மாநிலத்தில் 1907 செப்டம்பர் 28 அன்று பிறந்தார் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அடுத்தது, இவரது 16 வயதில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நிகழ்ந்தது அப்படி இல்லைன்னா நடந்தது. ஓகேவா, அது வந்து தவறு அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். ஏன் வந்து இது தவறு அப்படின்னா, 14 வயசு இருக்கும்போது, அதாவது பகத்சிங்குக்கு 14 வயசு இருக்கும்போது ஜாலியன் வாலாபாக் படுகொலை நிகழ்ந்தது அப்படின்றது தான் கரெக்டு. ஜாலியன் வாலாபாக் 1919 ஏப்ரல் 13 அன்று நடந்த ஒரு நிகழ்வு. ஓகேவா. ஸோ அதை நேரில் கண்டவர் அப்படின்ற ஒரு கொஸ்டினும் நமக்கு ஐஎன்எம்மில் வரும். அவர் பேர் என்ன அப்படின்னா உதம் சிங். ஓகேவா. ஸோ ஜாலியன் வாலாபாக் அப்படின்ற நிகழ்வை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ கமெண்ட்டில் வந்து நீங்கள் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஜாலியன் வாலாபாக் ரிலேட்டடாக உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அப்படியே நீங்களே என்ன பண்ணுங்கள், ஜாலியன் வாலாபாக் அப்படின்னு போட்டுட்டு ஸோ உங்களுக்கு என்னென்ன பாயிண்ட் தெரியுமோ அப்படியே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஜஸ்ட் அதை ஷேர் பண்ணுறதுனால தப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா அது உங்களுக்கு முக்கியமாக ரிவிஷன் ஆகும், அவ்வளோதான். ஸோ அடுத்தது, பகத்சிங் நவ்ஜவான் பாரத் சபா என்ற அமைப்பில் தன்னை இணைத்து கொண்டார், அதுவும் கரெக்டு தான். அதே மாதிரி, நான் ஏன் நாத்திகன் ஆனேன் என்பது இவருடைய முக்கியமான நூல் அப்படிங்கிறது நமக்கு நிறைய டைம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படி சொல்கிறது, எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் 3-4 டைம் இந்த கொஸ்டின் வந்துருச்சு. நான் ஏன் நாத்திகன் ஆனேன் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கொடுத்துட்டு சச்சின் சன்யால், பகத்சிங்கு, உத்தம் சிங்கு இப்படியெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அடுத்தது பாருங்கள், 5வது கேள்வி, சிட்டகாங் ஆர்மரி ரைடர்ஸ் ரெமினிசன்சஸ் என்பது யாருடைய சுயசரிதை அப்படின்னா கல்பனா தத். ஓகேவா, கல்பனா தத். அடுத்தது, பம்பாயில் முதலில் பருத்தி ஆலையை தொடங்கியவர் யார் அப்படின்னா கவஸ்ஜி நானாபாய் தவர் அப்படிங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு பம்பாயில் முதலில் பருத்தி ஆலையை தொடங்கியவர். அடுத்தது, இந்தியாவின் முதல் ரயில் பயணம் மும்பை முதல் தானே வரை எத்தனை கிலோமீட்டர் இயக்கப்பட்டது அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. 34 கிலோமீட்ரு. ஓகேவா, 34 கிலோமீட்ரு மும்பை டு தானே வரைக்கும். ஸோ அடுத்தது, பண்டைய மதங்களை புத்துயிர்ப்பு செய்து வலுப்படுத்தி உயர்த்துவதே இந்தியர்களின் முதற் பணியாகும் என்ற கூற்றுக்கு உரியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அன்னி பெசன்ட் அம்மையார். ஓகேவா, அன்னி பெசன்ட் அம்மையார். ஸோ அடுத்தது, லண்டன் பிரிவு கவுன்சிலுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, எத்தனை பேர் ஆன்சர் வந்து தாதாபாய் நௌரோஜி போட்டிருப்பீங்க அப்படின்றது எனக்கு தெரியலை. ஆனால் நிறைய பேர் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனாலும் நமக்கு சரியான ஆன்சர் எது அப்படின்னா சையது அமீர் அலி, அவர் தான் லண்டன் பிரிவு கவுன்சிலிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர். ஓகேவா, இது ரிப்பீட்டட் கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியில் பார்த்துக்கோங்க.
ஸோ அடுத்தது கணபதி விழா மூலம் இந்துக்களை திரட்டுவதற்கு முயற்சித்தவர் யார்? கணபதி விழானா விநாயகர் சதுர்த்தி இருக்கு இல்லையா? ஸோ அந்த விழா மூலம் இந்துக்களை திரட்டுவதற்கு அதிக முயற்சிகள் எடுத்தவர் யார் அப்படின்னா திலகர். ஸோ அடுத்தது 1924 பஞ்சாப் மாகாணம் இந்து முஸ்லீம் மாகாணங்களாக பிரிக்கப்பட வேண்டும் என வெளிப்படையாக கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா லாலா லஜபதி ராய். லாலா லஜபதி ராய். அடுத்தது இந்துக்களாகிய நாங்களாகவே ஒரு தேசமாக உள்ளோம் என்ற கூற்றுக்கு உரியவர் யார் அப்படின்னா வி.டி. சவார்கர். வி.டி. சவார்கர். இதுவும் ஆல்ரெடி ஒரு டைம் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது முஸ்லீம் லீக் காங்கிரஸ் ஆட்சி முடிந்ததை எப்போது மீட்பு நாளாக கொண்டாடியது? ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின். 1939 டிசம்பர் 22 அப்படின்றத மறந்துட வேண்டாம். அடுத்தது வினோபாபாவே மகாராஷ்டிரத்தில் அமைந்த தனது பாவனர் ஆசிரமத்தருகே எப்போது முதல் சத்தியாகிரகத்தை தொடங்கினார்? இது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் அப்படின்னே சொல்லலாம். 1940 அக்டோபர் 17. முதல் தனிநபர் சத்தியாகிரகி அப்படின்னு கேட்டாங்கன்னா வினோபாபாவே தான். ஓகேவா? பூபிதான இயக்கம் எல்லாமே இவருடையது தான். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா 1857 ஆண்டு புரட்சிக்கு பின் கவலை கொள்ள வைக்கும் ஒரு வளர்ச்சி எனினும் அதன் முக்கியத்துவத்தையும் வீரியத்தையும் இராணுவ காரணங்களுக்காக உலகத்தின் பார்வையிலிருந்து மறைக்க வேண்டிய நிர்பந்தம் உள்ளது என குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு லார்ட் லின்லித்கோ. ஓகேவா? லின்லித்கோ அவர் தான் இதை சொல்லியிருப்பார். யாருக்கு விளக்குவதற்காக இந்த கடிதம் மூலமாக இந்த வாசகத்தை எழுதினார் அப்படின்னு பார்த்தோம்னா வின்சென்ட் சர்ச்சிலுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் இந்த மாதிரி ஒரு கூற்று சொல்லி. ஸோ அடுத்தது என்னென்னா ரகசிய இராணுவ ஒளிபரப்பு முறை எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னா பம்பாய். நிறுவியவர் யார் அப்படின்னா உஷா மேத்தா. எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னா பம்பாய். ஸோ இது பம்பாயில் மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு கிடையாது, நிறைய இடத்துல இருந்திருக்கும். ஆனாலும் ஃபஸ்ட் நமக்கு ஆரம்பிக்கிறது பம்பாய் தான். ஓகேவா? இடத்த மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அடுத்தது நேதாஜி சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசை எப்போது ஏற்படுத்தினார் அப்படின்னா 1943 அக்டோபர் 21. 1943 அக்டோபர் 21 தான் கரெக்டு. ராஜாஜி திட்டம் டேஸ் ஆண்டு வெளியிடப்பட்டது அப்படின்னா 1944 தான். ஆனால் நமக்கு மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. அதனால தான் நான் மாதத்தை பேஸ் பண்ணியே கொடுத்துட்டேன். ஏப்ரல் மாதம். ஓகேவா? 1944 ஏப்ரல் மாதம் தான் ராஜாஜி திட்டம் வெளியிடப்பட்டது. ஸோ அடுத்தது பொறுத்துக காங்கிரஸ் பார்த்தோம்னா பட்டேல். ஓகேவா? அவர் காங்கிரஸை சேர்ந்தவர் தான். முஸ்லீம் லீக் சார்ந்தவர் யார் அப்படின்னா லியாகத் அலிகான். முஸ்லீம் லீக் சார்ந்தவர். சீக்கியர் சார்பாக உள்ளவர் யார் அப்படின்னா சர்தார் பல்தேவ் சிங். பார்சி இனத்தை சேர்ந்தவர் இன்ஜினியர். ஓகேவா? அந்த இடைக்கால அமைச்சரவையில் உள்ள பிரதிநிதிகள் தான். காங்கிரஸ் சார்பாக யார், முஸ்லீம் லீக் சார்பாக யார், சீக்கியர்கள் சார்பாக யார், பார்சி சார்பாக யார், ஒடுக்கப்பட்டோர் சார்பாக ஜெகஜீவன் ராம்னு ஒருத்தர் இருந்திருப்பார். ஸோ அவர். ஸோ அதை தான் மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ அடுத்தது மவுண்ட் பேட்டன் திட்டம் எந்த மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஜூன் 3 பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ ஜூன் 3 பிளான், அதாவது மவுண்ட் பேட்டன் திட்டம் எந்த மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா ரொம்ப முக்கியமான காங்கிரஸ் மாநாடு மீரட் மாநாடு. மீ எல்லாம் மாவரிசையில் வரதில்ல, அதை வச்சு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது பொட்டி ஸ்ரீராமுலு தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது? இதெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின். நிறைய டைம் குரூப் 1லேயே கேட்டு வச்சுருந்தாங்க இதெல்லாம். ஆந்திரா தனி மாநிலமாக வேண்டும் என விரும்பியவர் பொட்டி ஸ்ரீராமுலு. ஓகே, கரெக்டு. 1952 அக்டோபர் 19 உண்ணாவிரதத்தை தொடங்கினார். ஓகேவா? தனி மாநிலமாக பிரிக்கணும் மொழிவாரி அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தை தொடங்கினது எப்போ அப்படின்னா அக்டோபர் 19 1952. 1952 டிசம்பர் 15 ஓகேவா? டிசம்பர் 15 இறந்து போயிருப்பார் உண்ணாவிரதம் இருந்ததுனால. டிசம்பர் 15ங்கிறதும் ரொம்ப முக்கியமானது. இதன் காரணமாக பசல் அலியை தலைவராக கொண்டு மறுசீரமைப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது. அது எல்லாமே கரெக்டு தான். ஸோ அடுத்தது 22 மாநில மறுசீரமைப்பு சட்டம் எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னா 1956. 1956 நவம்பர் 1 அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. யாருடைய எந்த குழுவின் பரிந்துரைப்படி இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா பசல் அலியுடைய பரிந்துரைப்படி. ஸோ அடுத்தது இந்திய வெளியுறவு கொள்கையின் முதன்மையான சிற்பி எனப்படுபவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. அடுத்தது சீன மக்கள் குடியரசை முதலில் அங்கீகரித்த நாடு எது அப்படின்னா இந்தியா. 1950 ஜனவரி 1. ஓகேவா? சீன மக்கள் குடியரசானது. ஸோ அதை அங்கீகரித்த முதல் நாடு எது அப்படின்னா நம்மளுடைய இந்திய நாடு. அடுத்தது 25வது கேள்வி.
மொழியானது பிணைக்கும் ஆற்றலை கொண்டிருப்பதோடு பிரிக்கும் ஆற்றலையும் உடையது என டேஸ் குறிப்பிட்டது. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், ஓகேவா. அதுமாரி கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் ஜேவிபி குழு, ஓகேவா. மொழிவாரி மாகாணம் அதற்காக போடப்பட்ட முதல் குழு எதுனா எஸ்கே தார் குழு. எஸ்கே தார் குழுவினுடைய அறிக்கைகள் எல்லாமே கரெக்டாக இருக்கா அதை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு ஜேவிபி குழு. அடுத்தது இறந்து போனதுக்கப்புறம் பொட்டி ஸ்ரீராமுலு இறந்து போனதுக்கப்புறம் பசல் அலி குழு வந்திருக்கும். சந்தானம் குழுங்கிறது சம்மந்தமே இல்லாமல் இதில் கொடுத்துருக்கேன், ஓகேவா. சிபிஐ சிவிசி எல்லாம் பரிந்துரை செய்த குழு, ஓகேவா. இதற்கான ஆன்சர் ஜேவிபி குழு. ஜே ஃபார் ஜவஹர்லால் நேரு, வி ஃபார் வல்லபாய் பட்டேல், பி ஃபார் பட்டாபி சீதாராமையா. அடுத்தது 26வது கேள்வி, மாகாண உருவாக்கம் தொடர்பான, ஓகேவா, ஒரு கூற்றுது. இந்த முழு பிரச்சனையை முதல் பிரச்சனையாகவும் முக்கிய பிரச்சனையாகவும் எடுத்து அரசமைப்பு நிர்ணய சபை தீர்வு காண வேண்டும் என குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா பட்டாபி சீதாராமையா, ஓகேவா. பட்டாபி சீதாராமையா. ஸோ அடுத்தது ஜேவிபி குழுவில் இடம்பெறாத ஒருவர். ஜே அப்படின்னா ஜவஹர்லால் நேரு, வீணா வல்லபாய் பட்டேல், பி அப்படின்னா பட்டாபி சீதாராமையா. பொட்டி ஸ்ரீராமுலும் இந்த குழுவில் இல்லை. 28வது கேள்வி, மாநில மறுசீரமைப்பு சட்டம் டேஸ் குழுவின் பரிந்துரைப்படி ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா பசல் அலி குழுவின் பரிந்துரை. அடுத்தது 29வது கேள்வி, காவல்துறை நடவடிக்கை மூலம் டேஸ் பகுதி இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது. எந்த பகுதி அப்படின்னா ஹைதராபாத் போலீஸ் ஃபோர்ஸ் ஆப்ரேஷன் போலோ யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்தியா கூட ஹைதராபாத்தை இணைச்சிருப்பாங்க. காஷ்மீர் பார்த்தோம்னா தீவிரவாத தாக்குதல் பாகிஸ்தான்லேருந்து காஷ்மீர் மேலே தீவிரவாத தாக்குதல் நிறைய இருந்திருக்கும், அதனால் காஷ்மீர் அவங்களாம் இணைஞ்சிருப்பாங்க. ஜுனாகர் பார்த்தோம்னா ரெஃபரண்டம் பொது வாக்கெடுப்பு மூலமாக இந்தியாவுடன் இணைஞ்சிருப்பாங்க. ஸோ அடுத்தது 30வது கேள்வி, உறுப்பு 370 எந்த பகுதிக்கு சிறப்பு அந்தஸ்தினை வழங்குகிறது அப்படின்னா காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை கொடுத்த ஒரு ஆர்டிக்கிள் தான் அது. ஸோ அந்த ஆர்டிக்கிள் எழுதுனது யார் அப்படின்னா கோபாலசாமி அப்படின்றவர் எழுதியிருப்பார், அம்பேத்கர் எழுதியிருக்க மாட்டார். இப்போ ஆர்டிக்கிள் 370 கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்தது ஐநா சபை எப்போது மனித உரிமை பேரறிக்கையை வெளியிட்டது அப்படின்னா 1948 டிசம்பர் 10. 1950ஆம் ஆண்டு முதல் டிசம்பர் 10 மனித உரிமைகள் தினமாகவும் அனுசரிக்கப்படுகிறதுன்றதும் நமக்கு ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்குது. 32வது கேள்வி, மவுண்ட் பேட்டன் திட்டம் எப்போது அறிவிக்கப்பட்டது, எந்த மாநாட்டில் ஏற்கப்பட்டது அப்படின்னா மீரட் மாநாடு. அதேமாரி எப்போது அறிவிக்கப்பட்டது அப்படின்னா 1947 ஜூன் 3. அதனால தான் இந்த ஜூன் 3 பிளான் அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது ஜவஹர்லால் நேரு டேஸில் நடந்த இந்திய தேசிய இராணுவ விசாரணையின் போது இந்தியர்களுக்கு ஆதரவாக வாதாடினார். டெல்லி செங்கோட்டையில் நடந்திருக்கும் இந்திய தேசிய விசாரணையின் போது, ஓகேவா. இந்திய தேசிய வீரர்கள் இருக்காங்க இல்லையா, இராணுவம், ஸோ அவங்களுக்கு ஆதரவாக வாதாடியிருப்பார். ஒத்துழையாமை இயக்கத்தின் போது அந்த கருப்பு அங்கியை இனிமேல் நான் அணிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பார், வாதாடி இருக்க மாட்டார். அதுக்கப்புறம் ஸோ ரொம்ப நாள் கழித்து எந்த கேஸில் ஆஜராகிறாரு அப்படின்னா இந்த இந்திய தேசிய இராணுவ விசாரணையின் போது. ஸோ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா 34வது கேள்வி, நேதாஜியின் ராணி ஜான்சி என்ற படைப்பிரிவிற்கு தலைமை ஏற்றவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது சென்னையை சேர்ந்த அம்மு சுவாமிநாதன் என்பவரின் மகளான டாக்டர் லட்சுமி என்பவர் தான் தலைமை ஏற்றிருந்தாங்க. ஸோ அடுத்தது அதில் என்னென்னலாம் இருந்திருக்குன்னா ராணி ஜான்சி பிரிகேட்டு, காந்தி பிரிகேட்டு, நேரு பிரிகேட்டு அப்படின்றதெல்லாம் நேதாஜி ஏற்படுத்தியிருப்பார். அடுத்தது 35வது கேள்வி, காந்தியடிகளை தேசத்தின் தந்தையே என அழைத்தவர் யார் அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஸோ அடுத்தது 36வது கேள்வி, இந்திய தேசிய இராணுவம் டேஸால் ஜப்பானியர்களை கொண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னா மோகன் சிங் என்பவரால் இந்திய தேசிய இராணுவம் உருவாக்கப்பட்டது. ஸோ அடுத்தது 37வது கேள்வி, இந்திய தேசிய காங்கிரஸின் செயற்குழு 1942 ஜூலை 14 அன்று ஸோ எங்கு சந்தித்தது அப்படின்னா வார்தா, ஓகேவா. ஸோ அதில் என்ன முடிவு பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் முடிவு பண்ணியிருப்பாங்க. எங்கு சந்திச்சிருக்காங்க, வார்தாவில் சந்திச்சிருக்காங்க. ஸோ அடுத்தது கிரிப்ஸ் தூதுக்குழு பற்றி நான் முதன்முறையாக இவ்வரைவை வாசித்த போது கடுமையான மன அழுத்தத்திற்கு உட்பட்டேன் என்றவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. காந்தியடிகள் என்ன சொல்லியிருப்பார் கிரிப்ஸ் தூதுக்குழு அறிக்கையை பற்றி அப்படின்னா திவாலாகும் வங்கியின் பின்தேதியிட்ட காசோலை அப்படின்றது காந்தி சொல்லியிருப்பார். ஸோ அடுத்தது 39வது கேள்வி, ஃபார்வர்டு பிளாக் என்ற கட்சியினை 1939ஆம் ஆண்டு உருவாக்கியவர் யார் அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஸோ அடுத்தது 40, பிரிட்டிஷாரின் போர் முயற்சிக்கு மனித சக்தியாகவோ பணமாகவோ உதவி புரிதல் தவறாகும்.
ஒரே உருப்படியான செய்கை என்பது வன்முறையை கைக்கொள்ளாமல் எல்லா விதத்திலும் போர் முயற்சிகளை எதிர்ப்பதேயாகும் என்ற கூற்றுடன் தொடர்புடைய நிகழ்வு எது அப்படின்னா எத்தனை பேர் இதுக்கு சரியான ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு தெரில. இருந்தாலும் சரியான பதில் என்பது தனிநபர் சத்தியாகிரகம். முதல் தனிநபர் சத்தியாகிரகினா வினோபா பாவே 1940 பாவனர் ஆசிரமம். மேக்ஸ் பார்க்கலாம். 41வது கேள்விக்கு ஆன்சர் பி ஆப்ஷனு. 42க்கு ஏ ஆப்ஷன். 43 24 மீட்டர் ஸ்கொயர் ஏ ஆப்ஷன். 44க்கு பி பாம்பே. 45க்கு டெல்லி. 46க்கு பாம்பே. 47க்கு பாம்பே பி ஆப்ஷனு. 48க்கு சி. 49 டெல்லி. 50க்கு டெல்லி. ஓகேவா. தமிழ் பாட்டு பார்க்கலாம். இங்கிலாந்து நாட்டு மகாராணியார் விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் எது அப்படின்னா திருக்குறள் தான் படிச்சிருப்பாங்க. 52வது கேள்வி, திராவிட பெருமொழிகள் என அழைக்கப்படும் மொழிகளில் தவறான ஒன்று எது அப்படின்னா திராவிட பெருமொழிகள் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ், தெலுங்கு, மலையாளம் ஸோ இதெல்லாமே வரும். உருதுங்கிறது வராது. 53வது கேள்வி, திராவிட மொழிகள், திராவிட இனம், திராவிட நாகரிகம் என்னும் சொற்றொடர்களுள் திராவிடம் என்னும் சொல் பெயரிடையாக வந்துள்ளது என குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா கால்டுவெல் சொல்லியிருப்பார். ஸோ அடுத்தது 54வது கேள்வி, டேஸ் அளவுக்கு திராவிட மொழி கூறுகளை கொண்டுள்ள ஒரே திராவிட மொழி தமிழ் அப்படின்னு பார்த்தோம்னா 80% கிட்ட. ஓகேவா. 80 விழுக்காடு அளவுக்கு திராவிட மொழி கூறுகள் தமிழில் நிறைந்துள்ளது. 55வது கேள்வி, செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் பெயர்ச்சொல் வினையெச்ச பொருள் தரும் பொருட்டு அளபெடுப்பது டேஸ் அளபெடையாகும் அப்படின்னா சொல்லிசை அளபெடை. ஓகேவா. சொல்லிசை அளபெடை. அடுத்தது 56வது கேள்வி, கீழ்காணும் கூற்றுகளில் தவறான ஒன்று எது அப்படின்றத பார்க்கலாம். ஏ ஆப்ஷன். ஓகேவா. 12 உயிர் எழுத்துகளும் இடையின எழுத்துக்களாரும் கழுத்திலிருந்து பிறக்கின்றன. கரெக்டு. உயிர் எழுத்துக்கள் கிடையாது, உயிரெழுத்துக்கள். பி ஆப்ஷனு. மெல்லின எழுத்துக்களாரும் மூக்கிலிருந்து பிறக்கின்றன. அதுவும் கரெக்டு. மிடரு என்பதன் பொருள் கழுத்து ஆகும். கரெக்டு தான். மென்மை எனப்படுவது இடையின எழுத்துக்களை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா மென்மை எனப்படுவது மெல்லின எழுத்துக்களை குறிக்கிறது. 57வது கேள்வி, வாஷிங் மிஷின் என்பதன் சரியான தமிழ் அர்த்தத்தை கண்டறி அப்படின்னா வெளுக்கை இயந்திரம் அப்படிங்கிறதான் சரியானது. 58வது கேள்வி, நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதனால் தோன்றும் எழுத்து எது அப்படின்னா ஏ ஆப்ஷனு. 59வது கேள்வி, பாரதியார் உலகக்கவி, அகத்தில் அன்பும் பரந்து உயர்ந்த அறிவினிலே ஒளியும் வாய்ந்தோர் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் அப்படின்னா பாரதியார் உலகக்கவின்னு சொல்கிறது யாருன்னா பாரதிதாசன் தான். அடுத்தது 60வது கேள்வி. ஓகேவா. 59 60வது கேள்வி பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் தவறான பழமொழி எது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க, 5இல் வளையாதது 50இல் வளையுமா. ஓகேவா. 5இல் வளையாதது 50இல் வளையுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. 60ன்னு வராது. அடுத்தது தாயை போல பிள்ளை நூலை போல சேலை, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் அப்படிங்கிறதுலாம் சரியானது. 61 மனிதனை தேடுகின்றேன் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா மனிதனை தேடுகின்றேன் முடியலை, யாராலையும் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், முடியரசன். 62வது கேள்வி, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஜியு போப். ஓகேவா. ஜியு போப். எந்த ஆண்டு எழுதப்பட்ட ஒரு புத்தகம் அப்படின்னா 1856. 63வது கேள்வி, சிறுபஞ்சமூலம் தொடர்பான கூற்றுகளில் தவறான ஒன்று எது? சிறுபஞ்சமூலம் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. சரியானது. இந்த நூலில் 97 வெண்பாக்கள் உள்ளன. சரியானது. ஒவ்வொரு பாடலிலும் கூறப்பட்டுள்ள 5 கருத்தும் மக்கள் மனநோயை போக்குவன ஆகும். சரியானது. அடுத்தது பாருங்களேன், காரியாசான் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர் என சிறப்பு பாயிரம் கூறுகிறது அப்படின்னு தான் வந்திருக்கணும். ஓகேவா. பொது பாயிரம் கிடையாது, சிறப்பு பாயிரம் கூறுகிறது அப்படிங்கிறது தான் சரியானது. 64வது கேள்வி, வாட்டான் என்பதன் இலக்கண குறிப்பு தருக அப்படின்னா வினையாளனையும் பெயர். ஓகேவா. வினையாளனையும் பெயர் அப்படிங்கிறது தான் சரியானது. 65 ஒரு செய்யுளில் முன்னர் வந்த சொல்லும் அதன் பொருளும் பின்னர் பல இடத்தும் வந்தால் அது சொற்பொருள் பின்வரு நிலையணி. சொற்பொருள் பின்வரு நிலையணி அப்படிங்கிறது தான் சரியானது. 66வது கேள்வி, தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்ற கூற்றுக்கு உரியவர் யார்?
அப்படின்னா பாரதிதாசன். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பாரதிதாசன். ரசூல் கம்சதேவனுடைய புகழ்பெற்ற வரி ஒன்று இருக்குது. நாளை என் தாய்மொழி சாகுமானால் நான் இன்றே இறந்து விடுவேன் அப்படின்னு சொன்னது யாருன்னா ரசூல் கம்சதேவ். ஸோ அடுத்தது 67வது கேள்வி. எத்தனை பேர் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. அதுக்கு தமிழர், தமிழுணர்வு, சமுதாய மறுமலர்ச்சி, பெண் விடுதலை, திராவிட இயக்க சிந்தனைகள், பொது உடைமை முதலியனவற்றை டேஸ் அதாவது யாருடைய கவிதைகள் வெளிப்படுத்தின அப்படின்னா பாரதிதாசனுடைய கவிதைகள் வெளிப்படுத்தின. அடுத்தது தமிழரின் சிறப்பையும் 68வது கேள்வி. தமிழரின் சிறப்பையும் தமிழ் மொழியின் இனிமையையும் சேர்த்து பாடியவர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர். 69வது கேள்வி. யாருடைய கவிதைகளில் பகுத்தறிவு நோக்கும், முற்போக்கு சிந்தனையும், தமிழ் உணர்வும் இளங்க காணலாம் அப்படின்னா ஒன்று புலவர் குழந்தை, இன்னொன்று முடியரசன். 2 பேருடைய கவிதைகளில் பகுத்தறிவு நோக்கும் அதிகமாக இருக்கும், முற்போக்கு சிந்தனையும் அதிகமாக இருக்கும், தமிழ் உணர்வுகளும் அதிகமாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது 70வது கேள்வி. கவிதையிலும் உரைநடையிலும் சொற்பொழிவிலும் திரைப்படத்துறையிலும் தமக்கென ஒரு புதிய வழியினை வகுத்து கொண்டு தலை நிமிர்ந்து நின்றவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. தலை நிமிர்ந்து நின்றவர் கண்ணதாசன், முத்தையா என்கிற கண்ணதாசன். அடுத்தது கண்ணதாசன் தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது? ஓகேவா, கண்ணதாசன் தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது? 71வது கேள்வி. இவரின் இயற்பெயர் முத்தையா ஆகும். சரியானது. இவர் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிறுகூடல்பட்டி என்ற சிற்றூரில் பிறந்தார். ஆமாம், கரெக்டு. சி பாருங்களேன். ராச நாடகம் என்பது கம்பர் அம்பிகாவதி வரலாற்றை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தவறு. ஏன் ராஜநாடகம் அப்படிங்கிறது தவறுனா அது ராச தண்டனை அப்படின்னு தான் வரணும், ராஜநாடகங்கிறது கிடையாது. அடுத்தது முல்லை, தென்றல், கண்ணதாசன் முதலிய இதழ்களில் ஆசிரியராக இருந்தவர். இதுவும் கரெக்டானது தான். 72வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் நீட்டல் அளவையாகு பெயரை கண்டறி அப்படின்னா 3 மீட்டர் கொடு, அதுவே 5 கிலோ என்ன விலை அப்படிங்கிறதெல்லாம் எடுத்தல். ஓகேவா. 4 லிட்டர் தேவைன்னா முகத்தல். தலைக்கு 5 பழம்னா அது சினையை பேஸ் பண்ணி வர்றது. ஓகேவா. 3 மீட்டர் கோடு அப்படிங்கன்னா நீட்டல். ஓகேவா. 73வது கேள்வி. இளையராது செல்லும் ஆற்று நீரை போல பாடலின் சொற்கள் முன் பின் மாறாது நேரே சென்று பொருள் கொள்வது ஆற்று நீர் பொருள்கோள். ஓகேவா. ஸோ அடுத்தது 74வது கேள்வி. என் மாமா வந்தது இலக்கண குறிப்பு தருக. என் மாமா வந்தார்னு தானே சொல்லணும், வந்ததுன்னா ஆடு மாடை தான் சொல்லுவாங்க. அப்போது உயர்திணையை அக்ரிணையாக சொல்லியிருக்காங்க, திணை வலுவாக இருக்குது. 75. வல்லின மிகும் இடங்களில் தவறானது எது? ஆட்டுப்பட்டி, நாட்டுப்பற்று, திருக்குறள் எல்லாமே கரெக்டு தான். ஓகேவா. ஏன்னா வல்லினம் மிகுந்து வரக்கூடிய இடங்கள் தான். எவை சென்றன, ஹிச்செலாம் வரக்கூடாது, எவை சென்றன அப்படின்னு தான் வரணும், மிகக்கூடாது. 76வது கேள்வி. தவறான பழமொழியினை கண்டறிக. எரிவதனை பிடுங்கினால் கொதிப்பது அடங்கும். ஓகே. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். சரியானது. பட்டகாலிலே படும் கெட்ட குடியை கெடும். அதுவும் சரியானது. தானம் கொடுத்த மாட்டை வாழை பிடிச்சு பார்க்கலாமா, தானம் கொடுத்த மாட்டை பல்ல பிடிச்சு பார்க்கலாமா அப்படின்னு தான் வரணும். ஓகேவா. வால்னு வரக்கூடாது, பல்ல பிடிச்சு பார்க்கலாமா அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது 77வது கேள்வி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடியென தமிழினத்தின் தொன்மையை எந்த நூல் கூறியது அப்படின்னா புறப்பொருள் வெண்பாமாலை. அடுத்தது 78வது கேள்வி. வள்ளுவர் சொல் வாழ்க்கைக்கு இனிது இலக்கண குறிப்பு தருக. சொல்லாகு பெயர். ஓகேவா. சொல்லாகு பெயர். அடுத்தது 79வது கேள்வி. டேஷ் என்பது ஒரு பொருளை அல்லது நிகழ்வை மற்றொரு பொருளோடு அல்லது நிகழ்வோடு ஒப்புமைப்படுத்துவது ஆகும் அப்படின்னா உவமை அப்படிங்கிறது தான் நமக்கு சரியானது. மீன் போன்ற கண் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, கண்ணை மீன் கூட உவமைப்படுத்துறது. ஸோ அதை தான் கேட்டிருக்காங்க. 80வது கேள்வி. பகலில் பக்கம் பார்த்து பேசி, இரவில் டேஷ் பேசாதே. ஓகேவா. எத்தனை பேர் பகுமானமாய், எத்தனை பேர் அண்ணாந்து, எத்தனை பேர் அறகுறையாக பேசாதுன்னு போட்டு வச்சிங்கன்னு தெரியல. பகலில் பக்கம் பார்த்து பேசு, இரவில் அதுவும் பேசாத அப்படிங்கிறது தான் சரியானது. 81வது கேள்வி. தொடர்நிலை செய்யுளும் தூய காப்பியங்களும் இயற்றுபவர் வித்தார கவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. வித்தார கவி. சொல்லணி வச்சு பாடுறது யாருன்னா சித்திரக்கவி. பாடுன்னு சொன்னவொடனே பாடுறது யாருன்னா ஆசுக்கவி அப்படின்னு சொல்லுவாங்க. செவிக்கு இன்பம். ஓகேவா. செவிக்கு இனிய இன்பம் கொடுத்து பாடுறது யாருன்னா மதுரகவி. 82. நா தொலைவில்லை என்பதை பிரித்து எழுதுக. நா
கூட்டல் தொலைவு கூட்டல் இல்லை. அடுத்தது 83வது கேள்வி. பழமொழியை நிறைவு செய்க. நொறுக்கு தீனி வயிற்றுக்கு கேடு. ஓகேவா, நொறுக்கு தீனி வயிற்றுக்கு கேடு அப்படிங்கிறதான் கரெக்டாக வரும். 84 தவறானது எது? இனிப்பு அப்படிங்கிறது வளம், கைப்பு அப்படின்னா மென்மை தான், கார்ப்பு அப்படின்னா உணர்வு, புளிப்பு அப்படின்னா செழிப்பு வராது. புளிப்பு அப்படின்னா செழிப்பு அப்படின்றது வராது. 85வது கேள்வி. வில்லின் இரு முனைகளிலும் இணைத்து கட்டுதல் போல செய்யுளின் முதலில் அமைந்துள்ள சொல்லும் இறுதியில் அமைந்துள்ள சொல்லும் பொருள்பட பொருந்துவது டேஸ் பொருள்கோள் அப்படின்னா அதிலே கொடுத்துட்டாங்க. வில்லு இழுத்து கட்டுறோம் அப்படின்னு. அப்போது விற்பூட்டு பொருள்கோள்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா பூட்டு விற் பொருள்கோள் அப்படின்னு சொல்லலாம். 86வது கேள்வி. மாறுபட்ட ஒன்று எது உருவகத்தில்? ஓகேவா, பல்முத்து, முகத்தாமரை, வாய்ப்பவளம் எல்லாம் ஓகே தான். தேன்மொழி அப்படிங்கிறது உருவகம் கிடையாது, அது உவமை. 87வது கேள்வி பார்க்கலாம். ஸோ 87 திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடி என வணிகத்தை பற்றி கூறியவர் ஔவையார். ஓகேவா. ஸோ அடுத்தது 88வது கேள்வி. யாழினி பாட்டு பாடினான் என்பது டேஸ் வகையான வலு ஆகும் அப்படின்னா பாடினாள் அப்படின்னு தான் வரணும், பாடினான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ திணை வலு அப்படிங்கிறது திணை வலு வராது, பால் வலு தான் நமக்கு கரெக்டு. ஏன்னா பாலினம் தானே இங்கே மாறி வந்திருக்கு. ஸோ ஆன்சர் வந்து சி தான் கரெக்டு. பால் வலு அப்படிங்கிறதான் சரியானது, திணை வலு வராது, அதை மாற்றிக்கோங்க. ஸோ அடுத்தது 89வது கேள்வி. கவிஞர் வே. ராமலிங்கனார் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மோகனூர் என்ற ஊரில் பிறந்தார். மோகனூர் என்ற ஊரில் பிறந்தார். ஓகேவா. ஸோ அடுத்தது தீபங்குடின்ற ஊரில் பிறந்தது ஜெயங்கொண்டம். 90வது கேள்வி. கீழ்கண்ட சொற்களில் மாறுபட்ட ஒன்று எது? ஒரு பொருள் குறித்த பல சொற்கள். பொலிவு, எழில், வனப்பு இதெல்லாமே அழகு அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. தத்தை அப்படின்னா கிளின்னு அர்த்தம். ஓகேவா. 91 தவறான இணை எது? சமஸ்தானம் அரசு, பிளசர்கார் மகிழுந்து, இலாக்கா அப்படின்னா துறை, விஞ்ஞானம் அப்படின்னா அறிவியல்னு அர்த்தம். ஓகேவா, விஞ்ஞானம் அப்படின்னா அறிவியல். தவறான பழமொழியினை கண்டறி. 92வது கேள்வி. தவறான பழமொழி எது? தனிமரம் தோப்பாகாது, மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயமில்லை, ஆளில்லா ஊருக்கு பாலைப்பூ சர்க்கரை அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஏன் தப்பு? ஆளில்லா ஊருக்கு இலுப்பை பூ சர்க்கரை அப்படிங்கிறது தான் சரியானது. அடுத்தது பாருங்கள். புலியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்டார் போல், அதெல்லாம் சரியானது தான். ஸோ அடுத்தது 93வது கேள்வி. தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின் என்ற குறளில் பயின்று வந்துள்ள மோனை எது அப்படின்னு பார்த்தோம்னா குறளில் வேறு ரா வந்து மாறி வரும். ஓகேவா, அதையும் சொல்லிடுறேன். குறளில் பயின்று வந்துள்ள மோனை எது அப்படின்னா கூழை மோனை. ஓகேவா, கூழை மோனை. அடுத்தது 94வது கேள்வி. குழல் கேட்டு மெய் மறந்து நின்றாள் என்பதன் இலக்கண குறிப்பு தருக அப்படின்னா கருவி ஆகுபெயர். கருவி ஆகுபெயர். 95வது கேள்வி. நன்று என்பதன் இலக்கண குறிப்பு. ஓகேவா, ஒரு குறிப்பாக மென்ஷன் பண்ணி சொல்லிடுறாங்கல்ல, குறிப்பு வினைமுற்று. குறிப்பு வினைமுற்று. ஸோ அடுத்தது 96வது கேள்வி. திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று அப்படின்னு தான் திருக்குறள் நமக்கு சரியாக வரும். அடுத்தது 97வது கேள்வி. ஒருத்தார் குறுநாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் அப்படின்னு தான் நமக்கு குறள் வரும். ஸோ அடுத்தது 98வது கேள்வி. இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இப்போ நிறைய கேட்டுக்கிட்டு இருக்காங்க திருக்குறளில், பார்த்துக்கோங்க. 98 நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காதிருக்க வேண்டுமானால் டேஸை நாம் போற்றி கடைபிடித்தல் வேண்டும். எத்தனை பேர் சி ஆப்ஷன் போட்டிருப்பீங்க? ஆன்சர் வேறு பெருசாக இடத்துல போட்டிருப்பீங்க கண்டிப்பாக. 98வது கேள்வி. பொறுமையை நாம் போற்றி கடைபிடித்தல் வேண்டும், இதுதான் சரியானது. 99வது கேள்வி. இன்மையுள் இன்மை விருந்தொராள் என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி எது அப்படின்னா எடுத்துக்காட்டு உவமை அணி. 100வது கேள்வி, கடைசி கேள்வி பார்த்தோம்னா பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. ஓகேவா, அதனை மறத்தல் அதனினும் நன்று அப்படின்னா நமக்கு குறள் வரும். ஸோ இன்னும் வந்து ஒரு 2 நாளுக்குள்ளே ஜிஎஸ்க்கான அடுத்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்ற அப்டேட் நமக்கு கொடுத்துடலாம். ஸோ அது வரைக்கும் இந்த டெஸ்ட் இப்படியே போயிட்டுருக்கும். ஸோ அந்த டெஸ்ட் வந்தோன்னா அதுக்கு மேக்ஸிமம் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி ஸ்கூல் புக்கில் நம்ம எல்லா யூனிட்டையுமே கவர் பண்ணுற மாதிரி தான் வரும். எல்லா யூனிட்னால் அவுட் ஆஃப் சிலபஸ் கிடையாது. ஓகேவா, ஏன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய
சிலபஸில் கவர் ஆகக்கூடிய ஏரியாலாம் கவர் பண்ணணும்ல. ஸோ அதனால் அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் 2 டேஸில் உங்களுக்கு அப்டேட் வந்துடும். நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அது வரைக்கும் இந்த டெஸ்ட்டை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிகிட்ருங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு அப்டேட்டை சந்திக்கலாம். தேங்க்யூ.